டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கொங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பராசக்தி படம் பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? மொழிக்காக மாணவர்கள் எந்த போராட்டத்துக்கும் தயாராக இருக்கிறாங்க, உயிரை விடவும் தயாராக இருக்கிறாங்க. உயிரையும் அந்த படத்தில் விட்டது காமிக்கிறாங்க. பழைய வரலாறு அதில் காண்பிக்கப்படுது. தாளமுத்து நடராசன் உள்ளிட்டவர்கள் மொழிக்காக எப்படி உயிரை விட்டார்களோ அதெல்லாம் சொல்லப்படுது. பின்னால் அந்த கடைசியாக படம் முடியும் போது அதெல்லாம் அந்த புகைப்படங்கள்லாம் காட்டப்படுது. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? மொழிக்கு தமிழ்நாடு இன்னமும் போராடிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு இது பார்க்குறீங்களா? அந்த படத்துலேயே ஒவ்வொரு மாநிலமும், இப்போ ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, அந்த மாநிலத்திலேருந்தும் தங்கள் மொழியையும் இதே போல் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த கையெழுத்து இழக்கம் கொண்டாந்து கொடுக்குறதெல்லாம் இப்போ காண்பிக்கப்படுது. இப்போ மும்பை, அதில் ராஜ் தாக்கரே பேசுகிறாரு, இந்திய திணிப்பவர்களை காலால் எட்டி உதப்பேன், மராட்டிய மொழி அழிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறாரு. இப்போ இந்தியா முழுக்க அந்த மொழிக்கான போராட்டம் இன்னமும் அப்படி தான் இருக்கா? எப்படி பார்க்குறீங்க? மிக சரியான தருணத்தில் இந்த பராசக்தி வெளியாகி இருக்கிறது என்றுதான் இதை பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் என்ற ஆங்கிலத்திலே ஒரு சொல்லாடல் உண்டு. அதுபோலத்தான் அந்த திரையில் அந்த படத்தை பார்க்கிற போது பல நேரங்களில் இந்த கூஸ் பம்ப்ஸ் மொமெண்டை உணர்கின்ற ஒரு சூழல் இருந்தது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. குறிப்பாக சிவகங்கை ராஜேந்திரன் துப்பாக்கி தோட்டாக்களுக்கு தன்னுடைய மார்பை காட்டிய வரலாறை படித்திருக்கிறோம், பல தலைவர்கள் பேச கேட்டிருக்கிறோம். ஆனால் அந்த படத்திலேயே அந்த காட்சியை வைத்திருந்தார்கள். உன்னிடம் எத்தனை தோட்டாக்கள் இருக்கிறது, எத்தனை துப்பாக்கிகள் இருக்கிறது, அதை விட கூடுதலான மார்புகள் எங்களிடம் இருக்கிறது என்று ராஜேந்திரன் பேசியதை நாம் கேட்டிருப்போம். அந்த திரையிலே பார்க்கிற போது மொழிக்காக எந்த அளவுக்கு தன்னுடைய உயிரை தத்தம் செய்வதற்கு அன்றைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்து மாணவர்கள் தயாராக இருந்தார்கள் என்பதை தத்ரூபமாக காட்சி அமைத்திருக்கிறார்கள். குறிப்பா அந்த படத்தினுடைய துவக்கத்துல வர்ற ஒரு காட்சி தான் தமிழர்களினுடைய மனநிலையை வெளிப்படுத்துகிற காட்சின்னு நான் பாக்குறேன். அந்த ரயில் மீது தாக்குதல் நடத்துவதற்கு சிவகார்த்திகேயன் தயாராவார், அந்த புறநானூற்று படைங்கிற பெயர்ல. அப்ப சொல்லுவாரு, நாங்க இந்தி மொழி திணிப்புக்குத்தான் எதிரியே தவிர இந்திக்கு எதிரி அல்ல, உயிரை கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல, அதனால வாங்கம்மா பயப்படாதீங்கன்னு சொல்லி இந்தி மொழி பேசுகிற ஒரு குடும்பம் அந்த ரயிலில் பயணிக்கிற போது அந்த குடும்பத்தை காப்பாற்றி கீழே கொண்டு வந்து இறக்குகிற வேலையை அவர் செய்வார். இதுதான் தமிழர்களினுடைய எண்ணம். நாம் இந்திக்கு எதிரானவர்கள் அல்ல, இந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள். அண்ணா ரொம்ப அழகாக இதை தன்னுடைய தொடர் பயணத்தில் பேசியிருக்கிறார் என்பதை சேத்தன் மூலமாக அண்ணா பேசியதை திரையில் காண்பித்தார்கள். உண்மையிலேயே கண்களில் கண்ணீர் சூழ்ந்து கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். யார் செய்திருக்கிறான்னு எனக்கு தெரியாது, ஆனா செய்தவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பின்னு சிறையிலிருந்து சேத்தன் பேசுகிற வசனம் அண்ணா நேரில் தோன்றி பேசினால் எப்படி இருக்குமோ அது போலவே இருந்தது. நீங்க இந்த தருணம் ஏன் இந்த படம் வந்தது ரொம்ப முக்கியமான தருணம்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, சமஸ்கிருதம் செத்து போயிருக்கிற மொழி என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். பேச்சு வழக்கு இல்லை, எழுத்து வழக்கு இல்லை, வழக்கத்திலேயே இல்லை அந்த மொழி. அந்த மொழிக்கு ஒதுக்குகிற நிதியில் எவ்வளவு சதவீதத்தை நீங்கள் உலகத்தினுடைய எல்லா மூலைகளிலும் தமிழர்கள் இல்லாத நாடுகளே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு தமிழர்கள் பரவி கிடக்கிற ஒரு மொழி, தமிழர்கள் பேசுகிற மொழி, எழுத்து நடையில் இருக்கிற ஒரு மொழி, பேச்சு வழக்கத்தில் இருக்கிற ஒரு மொழி, பல கோடி பேர் பேசுகிற ஒரு மொழி. இந்த மொழிக்கு எவ்வளவு நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீர்கள் என்பதை கடந்த ஆண்டினுடைய பட்ஜெட்டை புரட்டி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த மொழிகளை எல்லாம் எப்படி நசுக்குவதற்கு இந்த அரசு முனைகிறது என்று சொல்லி. இரண்டாவது, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய காலகட்டம் ஒன்று சேரும் என்றுதான் நான் கருதுகிறேன். இது ஏதோ ஒரு ஊடகத்தில் பேசுவதற்காக, சவால் விடுவதற்காக சொல்கிற செய்தி அல்ல. நீங்கள் கேட்டதை போல இன்றைக்கு மராட்டிய மாநிலத்திலே ஒரு புதிய பயணம் ஒன்று புறப்பட தயாராகி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் ராஜ் தாக்கரேவினுடைய பேச்சு உணர்த்துகிறது. மராட்டிய மொழி செத்து கொண்டிருக்கிறது,
அந்த மொழி சாகடிக்கப்படுவதற்கு முதல் காரணமாக இருக்கிறது ஒன்றிய அரசினுடைய இந்தி திணிப்பு தான் என்று அவர் பேசுவது எல்லா மாநில மொழிகளையும் நசுக்குகிற போக்கு என்று நாம் தமிழர்கள் இதுவரை பேசியதை இப்போது மராட்டியர்கள் பேச துவங்கி இருக்கிறார்கள். அடுத்து வங்காளிகள் பேச துவங்குவார்கள், பீகாரிகள் பேச துவங்குவார்கள். இப்படி எல்லா மாநில மொழிகளையும் நசுக்குவதற்கான ஏற்பாடுகளை மீண்டும் தூசி தட்டி கையில் எடுத்திருக்கிறார்கள். அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு எப்படி இயங்கியதோ அதைவிட மூர்க்கத்தனமாக இந்த ஒன்றிய அரசு இயங்குகிறது. சர்வ பலத்தையும் கையில் வைத்துக் கொண்டு இயங்குகிறது என்பதை சமகாலத்துல நாம பார்க்கிறோம். அதனாலதான் நான் சொன்ன அந்த நிதி ஒதுக்கீட்டிலேயே பாரபட்சம் காட்டினார்கள் என்று சொல்லி. இப்ப ஏன் திடீரென இந்த படத்துக்கு கூடுதலான ஒரு வரவேற்பு என்று சொன்னால், இந்த நேரத்தில் தான் நீங்க இந்தி மொழியை கொண்டு பாரத ஸ்டேட் வங்கியினுடைய செலான்ல கொண்டு வச்சுட்டீங்க. நான் இப்ப போனேன் பாரத ஸ்டேட் வங்கிக்கு, செலான்ல ஹிந்தியில போட்டிருந்தாங்க. எதுக்கு சார் இந்த ஊர்ல ஹிந்தியில போட்டுறீங்க, ஒன்னும் தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் தானே போடணும்னா அந்த மேனேஜருக்கு பதில் சொல்ல தெரியல. இப்படி பல இடங்களில் இந்தியை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆங்காங்கே இல்ல அந்த மேனேஜருக்கு பதில் சொல்ல தெரியலன்னு சொன்னீங்கல்ல, பதில் சொல்ல தெரியலன்னா அவங்க செய்யறது நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியலையா, இல்ல அவருக்கு தமிழ் மொழியே தெரியலையா? இல்ல அதுவும் சில இடங்கள்ல நடக்குது. ஆனா எங்க ஊர்ல தமிழ் மொழி பேசுகிற மேனேஜர் தான் எங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்காரர் தான் இருந்தாரு. ஆனா என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, அவர் சொன்னதை நான் ஊடகங்கள்ல சொல்ல விரும்பல. அவர் ரொம்ப நேரடியாக வெட்ட வெளிச்சமாக பேசினார். ஒரு வார்த்தை மட்டும் அவர் சொன்னார், மேலிருந்து உத்தரவு சார், நாங்க இதை அமல்படுத்தினா வேலையில இருக்கலாம், இல்லைன்னா நாங்க வேலையில இருக்க முடியாது, இப்ப சொல்லுங்க நான் வேலையில இருக்கிறதா வேண்டாமான்னு கேட்டார். நான் எந்த ஊர் எந்த பிரான்ச் எல்லாம் சொல்ல மாட்டேன். அப்போ எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை கொண்டு கொடுக்கிறார்கள். இன்னொரு முறை ஒரு பிரச்சனை ஒண்ணு நடந்தது எங்க ஊர் பிரான்ச்லயே, நான் பேரையே சொல்றேன், வல்லம் பிரான்ச்லயே நடந்தது. இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி போர்டு மாத்தி டெய்லி 2 வார்த்தையை எழுதி அதுக்கு கீழே தமிழ் அர்த்தத்தை எழுதி போட்டாங்க. நான் போய் நேரடியா கேட்டேன், ஒரு பெண்மணி மேனேஜராக இருந்தாங்க, எதுக்கு மேடம் இதை எழுதிருக்கீங்கன்னா, இல்ல சார் எங்களுக்கு உத்தரவு, நீங்க வங்கி நடத்துறீங்களா இல்ல இந்தி பிரச்சார சபா நடத்துறீங்களா, இது எதுக்கு இங்க எழுதி போட்டிருக்கீங்க, இனிமே இது இருந்ததுன்னா நாளைக்கு காலையில பேங்க முற்றுகை போட்டுருவேன்னு நான் சொன்னேன். மறுநாள் காலையில இருந்து அதை எடுத்தாங்க. இப்ப வங்கியில எங்க ஊர் வங்கியில அதை வைக்கிறது இல்லை. அப்போ இதையெல்லாம் நீங்க பாரத ஸ்டேட் வங்கி மூலமாக, தபால் நிலையங்களின் மூலமாக, ரயில் நிலையங்களின் அறிவிப்பின் மூலமாக கொண்டு வருவதனுடைய நோக்கம் என்ன? அந்த ஒரு பாட்டி ஒண்ணு சிவகார்த்திகேயனுக்கும் அதர்வாவுக்கும் இருக்கிற பாட்டி சொல்லும் தெரியுமா, ஒரே நாள்ல மணியாற்ற அனுப்ப முடியாம பண்ணிட்டானுங்களே, 8ஆம் கிளாஸ் படிச்ச என்ன படிப்பறிவு இல்லாதவனாக ஆக்கிட்டானுங்களேன்னு சொல்லி அந்த வயதான பாட்டி கதறுகிற அந்த குரல் இருக்குல்ல, அது உண்மையிலேயே மீண்டும் இங்கே ஒழிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. குறிப்பாக இந்த மோடி அரசு, அமித்ஷாவினுடைய வழிகாட்டுதலில் இயங்குகிற இந்த அரசு மாநில மொழிகளை நசுக்குவதற்கு பிரதான கணக்குகளை போட்டு வைத்திருக்கிறார்கள். மாநில மொழிகளை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி என்று பேசுவதன் பின்னணியும் அதுதான் என்பதை இப்போது இந்த படம் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியை மொழி போராட்டத்தில் தந்துவிட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அதனால் தான் சொன்னேன், மிக சரியான தருணத்தில் மிக சரியான ஒரு படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே படக்குழுவுக்கு வாழ்த்துக்களைத்தான் தெரிவிக்க வேண்டும். கரூர்ல 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார் விஜய். இப்ப பொங்கலுக்கு அப்புறம் ஆஜராகிறதா சொல்லி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது செய்தி. அந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒன்று. அதிலே இன்னொரு கேள்வி, செல்வ பெருந்தகை செய்தியாளர் சந்திப்பின் போது இது குறித்து பேசினார். அரசியலுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும், சிங்கத்தின் வாயில மாட்டினா தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? இல்ல, சிபிஐ விசாரணையில் மிகுந்த தடுமாற்றத்துக்கு ஆளானார் விஜய் என்பதுதான் கிடைக்கப் பெறுகிற தகவல்கள். அதிலும் குறிப்பாக அவங்க ஏற்கனவே அந்த பஸ்ஸை எல்லாம் ஆய்வு செய்துட்டு போனாங்க. அதன் பிறகு 3 பேரை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அதுல அவருடைய ஓட்டுநரும் ஒருவர். மிக முக்கியமான கேள்வி ஒன்றை சிபிஐ எழுப்பி இருக்கிறார்கள். கூட்டம் அதிகமாக இருக்கிறது என்று காவல்துறை தரப்பில் உங்களுக்கு சொல்லப்பட்டதற்கு பின்னரும் நீங்கள் கூட்டத்துக்கு செல்ல வேண்டிய எந்த விதமான முன்னேற்பாடுகளையும் முன்னெச்சரிக்கைகளையும் செய்யாமல் மெத்தனமாக இருந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டது ஏன்னு கேள்வி கேட்கும்போது விஜய்க்கு அதனால பதில் சொல்ல முடியல. இதே கேள்வியை தான் தொடர்ச்சியாக ஊடகங்கள் எழுப்பிக் கொண்டே இருந்தன. குறிப்பாக நக்கீரனுடைய ஆசிரியர் ரொம்ப அழகா அதை கேட்டாரு, திட்டமிட்டு இந்த கூட்டத்தை காக்க வைத்து விட்டு வந்தாரா விஜய் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் தான் முதலில் தமிழ்நாட்டில் எழுப்பினாரு. அதனுடைய நோக்கம் என்னங்கிறதையும் அவர் சொன்னார். அப்போ இன்றைக்கு சிபிஐயும் அதே கேள்வியை எழுப்புறாங்க அப்படின்னு சொன்னா,
அதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, விஜயினுடைய தவறு தெரிந்தே செய்யப்பட்ட தவறாக இருக்கிறது. அதை திட்டமிட்டு அவர் செய்திருக்கிறார். அப்போ நக்கீரன் ஆசிரியர் எழுப்பிய அந்த சந்தேகமும் இப்போது சிபிஐ எழுப்பி இருக்கிற கேள்வியும் ஒரே நேர்கோட்டில் வந்து நிற்கிறதா? இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரதானமான செய்தி. விஜய்க்கு ஏராளமான கடிவாளங்கள் சிபிஐ மூலமாக போடுவதற்கான ரேகைகள் கண்ணுக்கட்டிய தூரத்தில் தென்படுகின்றன. அவைதான் நேற்றைக்கு விஜயை நிலைகுலைய செய்திருக்கிறது. பொங்கலுக்கு பிறகு இது இன்னும் கூடுதலான இறுக்கத்தை விஜய்க்கு கொடுக்கும். அண்ணன் செல்வ பெருந்தகையினுடைய கருத்தையும் நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். நாம ஏற்கனவே பேசியதான நக்கீரன் வாயிலாகவே என்ன அப்படின்னு சொன்னா, வேண்டுமென்றே விஜயை கொண்டு போய் ஆதவ அர்ஜுன் போன்றவர்கள் இந்த சிபிஐ விசாரணைக்குள் சிக்க வைத்ததனுடைய பின்னணி என்ன என்று கேட்டால், டெல்லி போட்டு கொடுத்த அஜெண்டாவின் கீழ் விஜய் இயங்க வேண்டும். டெல்லியினுடைய கைப்பாவையாக விஜய் அமித்ஷாவினுடைய பாக்கெட்டுக்குள் இருக்க வேண்டும். அதற்காக ஒரு திட்டம் தீட்டப்பட்டு அந்த திட்டம் மிக சரியாக செயல் வடிவத்துக்கு இப்போது வந்திருக்கிறது. அதை தான் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் குறிப்பிடுகிறார். என்ன சார் அப்படி திட்டம் வகுத்தர முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. விஜய் கூப்பிட்டு கூட்டணியில வச்சுக்க போறாங்க, அவ்வளவுதானே, இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. இப்பவே போன் போட்டா விஜய் போயிடுவாரே கூட்டணிக்கு. இதுக்கு ஏன் இவ்வளவு பெரிய வியூகங்கள் எல்லாம் வகுக்கணும்னா, இங்க ஒரு பேரலல் போர்ஸ் அதிமுகவுக்கு இணையா உருவாக்கிட்டோங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அது ஒரு இண்டிவிஜுவல் போர்ஸா எமர்ஜ் ஆகிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கணும்னு நினைச்சாங்க. அதற்கு எல்லா வகையிலும் விஜய் பயன்பட்டார். பாஜக மெல்ல வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தது. இப்போது தேர்தல் நெருங்குகிறது. விஜயை முழுவதுமாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். விஜயை எப்போது வேண்டுமானாலும் பொம்மலாட்டத்தின் பொம்மை போல ஆட்டி வைக்க வேண்டும். அப்ப இந்த சிபிஐ வழக்கு ரொம்ப லாபகமாக அவங்களுக்கு சிக்கிச்சு. அந்த ஸ்கெட்சை போட்டாங்க. அந்த ஸ்கெட்சில வந்து மாட்டினார். அதாவது வலை விரித்ததற்கு பிறகு வலையில் வந்து எலி சிக்குவதை போல விஜய் வந்து சிக்குண்டு போனார். இப்போது அந்த வலையை இறுக்கி அந்த எலியினுடைய குரல் வலையை நசுக்குவதா வேண்டாமா என்பதை ஒன்றிய அரசு முடிவு செய்யும். ஒன்றிய அரசினுடைய கையில் தான் இருக்கிறது. குறிப்பாக அமித்ஷா கையில இருக்கு. ஏன்னா அமித்ஷா கீழே தான் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வருது, உள்துறை அமைச்சகத்தினுடைய கீழ. அப்போ விஜய் முழுவதுமாக பாஜகவினுடைய கைகூலியாக மாறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் தெரிகிறது. அதைத்தான் சிங்கத்தினுடைய குகையில் போய் சிக்கி கொண்டார் என்று அண்ணன் செல்வ பெருந்தகை குறிப்பிடுகிறார். நான் சிங்கம்லாம் சொல்ல மாட்டேன், நரித்தனத்தில் சிக்குண்டு போனார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அதுதான் ரொம்ப சரியான வார்த்தையாக கூட இருக்கும். விஜய் இனிமேல் தனித்து இயங்க முடியாது. பாஜகவினுடைய கோட்டிலிருந்து ஒரு அடி விஜய் தடுமாறினாலும் அது விஜய்க்கு மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்தும். ராகுல் காந்தி விஜய்க்காக குரல் கொடுத்திருக்காரு சார். அதாவது நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் குரல் கொடுத்தார். சிபிஐ போல, அமலாக்கத்துறையை போல இப்போது சென்சார் போர்டு ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற அமைப்பாக மாறி போயிடுச்சு, அவர்களுடைய ஏஜென்சியாக மாறி போயிடுச்சுன்னு சொன்னார். அப்ப இது எதை உணர்த்துது அப்படின்னு சொன்னா, ரெண்டு விவகாரங்கள் இதுல இருக்கு. முதலமைச்சர் சொன்னதுல எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒரு சமிக்ஞையை அவர் கொடுக்கணும். ஏன்னா இங்க வந்து விஜயினுடைய தரப்புல ஒரு தரப்பு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அறிவு இல்லாம சென்சார் போர்டுல வந்து ஏதோ திமுக தான் இருக்கிறதை போல, மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் சென்சார் போர்டு இருக்கிறது போல கொஞ்சம் பேர் பேசுறாங்க, ஊடகங்கள்லயே வந்து பேசுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க, பாஜகவும் திமுகவும் உள்ளுக்குள் கூட்டு வைத்துக் கொண்டுதான் இப்படி செய்யறாங்கன்னு சொல்றாங்க. எனவே அந்த ஸ்டாண்டை கிளியர் பண்ண வேண்டிய கட்டாயம் முதலமைச்சருக்கு இருக்கு. ஜனநாயகத்துக்கு குரல் கொடுத்தார் அவர், ஜனநாயகனுக்கு குரல் கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஜனநாயகத்தினுடைய குரல் வலை நசுக்கப்படுகிறது. சினிமா என்பது ஒரு உரிமை, அது ஒரு கலை. அந்த கலையை நசுக்குகிற வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்லி குரல் கொடுத்தார். அந்த அடிப்படையிலான குரல் தான் இந்த குரல். ராகுல் காந்தி வந்து இதை விட கூடுதலாக ஏதாவது பேசிட்டாரா? இங்க இருக்கிற அந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு எல்லாம் பேரெல்லாம் சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரியான ஆட்கள். அப்புறம் அந்த வடநாட்டில இருந்து வந்த மாதிரி ஒரு பேர் உள்ள ஒருத்தர் இருப்பாரு, நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் பேர் கூட எனக்கு மறந்து போச்சு. அவர் பேர் கொண்டவர்கள் எல்லாம் பேசுறாங்க இல்லையா, அது மாதிரியான கருத்தை இன்றைக்கு பேசி இருக்கிறாரா? அப்படி ஒன்றும் இல்லையே. அப்போ ஒரு திரைப்படத்துக்கு நெருக்கடி வருகிற போது அந்த திரைப்படத்தை வெளியிடுவதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்றுதானே ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கவர்கள் கேட்க வேண்டும். ஜனநாயகனுக்கான குரலாக நான் அதை புரிந்து கொள்ளவில்லை, மாறாக அது ஜனநாயகத்துக்கான குரல் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதிமுகவில் விருப்ப மனு கொடுத்தவங்கள்ட்ட எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் நடத்திட்டு வர்றாரு. அப்படி வரும்பொழுது யாரை வேட்பாளராக நிறுத்த வச்சாலும் உழைக்கணும், வெற்றி பெறணும், கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி நம்ம கட்சியாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கலனாலும் யாரை நிறுத்த வச்சாலும் வேலை செய்யணும், அந்த அறிவுரையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ சொல்லும்பொழுது ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாரு, ஒரு நாளில் ஒரு புதிய கட்சி வந்து நம்ம கூட்டணியில் இணையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது எந்த கட்சி அப்படின்னு எல்லோருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கட்சியாக இருக்குமா, அந்த கட்சியாக இருக்குமா. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ பேசுனீங்களா, செல்வ பெருந்தகை சொன்னது கூட நடந்திருக்கலாம். டெல்லியில் ஒரு அழுத்தம் வந்து அமித்ஷா கொடுக்கலாம் அப்படின்னு. அது அதிமுக
தமிழக வெற்றி கழகம் கூட்டணியாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற பேச்சும் ஓடிட்டு இருக்கு. அது எந்த கட்சியை சொல்கிறாரு? உண்மையிலுமே அது வருதா கட்சி, இல்லை தொண்டர்களை ஊக்குவிக்க, தொண்டர்களை உற்சாகப்படுத்த எப்பவும் போல சொல்கிறாரா? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? 2019 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது எடப்பாடி பழனிசாமி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் மெகா கூட்டணி அமையும் என்று சொன்னார். ஒரு ஊடகவியலாளர் என்கிற நிலையிலிருந்து நீங்கள் சொல்லுங்கள், 2019 அதிமுகவுக்கு மெகா கூட்டணி அமைந்ததா? இல்லவே இல்லை. 2021 தேர்தலின் போதும் இதே செய்தியை சொன்னார். அமைந்ததா கூட்டணி? இல்லை. 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போதும் இதே செய்தியை சொன்னார். கூட்டணி அமைந்ததா? அந்த வரிசையில் இப்போது இவர் சொல்லி இருக்கிற இந்த செய்தியையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளினுடைய நடவடிக்கையும் ஓரளவுக்கு பின்தொடர்கிறேன் என்கிற நிலையிலிருந்து சொல்கிறேன். இப்போது முடிவை அறிவிக்காமல் இருக்கிற ஒரே கட்சி தேமுதிக மட்டும்தான். புதிதாக வருகிறார்கள் என்று சொன்னால் அப்போது தேமுதிக வருகிறது என்று சொல்கிறார்களா? நிச்சயமாக அவர்கள் 2 நாட்களுக்குள் தங்களுடைய முடிவை அறிவிக்க மாட்டார்கள். பிப்ரவரி மாதம் வரை இதே நிலைப்பாடு தொடர்ந்து 2 பக்கத்திலும் பேரலான பேச்சுவார்த்தைகள் நடக்கும், சமமான பேச்சுவார்த்தை நடக்கும். யார் கூடுதல் இடங்களை தருகிறார்கள் என்கிற பேரம் எங்கே படுகிறதோ அங்கே தேமுதிக கூட்டணி அமைக்கும். இது அவர்களுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. பல தேர்தல்கள்ல பார்த்திருக்கோம். இப்ப வேற யார் புதிய கட்சி? நீங்க கேட்டீங்க விஜயான்னு. 100 விழுக்காடு விஜய் அதிமுகவோடு சேருவதை பாஜக விரும்பாது. அதிமுகவை ஒழித்து கட்டி அந்த இடத்துக்கு விஜயை கொண்டு வந்து நிறுத்துவதுதான் பாஜகவினுடைய அஜெண்டா. அவர் எப்படி இவ்வளவு முயற்சிகளை பண்ணிட்டு அதிமுக கூட்டணிக்குள்ள விஜயை கொண்டு வந்து சேர்த்து விடுகிற வேலையை செய்வாங்களா? நிச்சயமாக அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. விஜய் அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டார். அந்த வாய்ப்பும் இல்லை. அப்போ வழக்கம் போல என்ன, அல்வாக்கின்ற வேலையை தொண்டர்களிடத்திலே செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. பொய்யான வாக்குறுதிகளை மட்டுமே அந்த தொண்டர்களுக்கு கொடுத்து அந்த தொண்டர்களை சோர்வு நிலைக்கு தள்ளுகிற ஒரு வேலையை முழு நேரமாக செய்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதாவது தலைவர்கள் தொண்டர்களுக்கு உற்சாகம் அளிப்பது என்பது வேறு. அந்த உற்சாகம் அளிக்கிற குரல் இருக்குல்ல, அது ஓரளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்த குரலாக இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்தில் அதை சாத்தியப்படுத்தி காட்டணும். இப்ப முதலமைச்சர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதுல ஒரு 1000 அர்த்தம் இருக்கும். காரணம் என்னன்னா, தொடர் வெற்றிகளை இந்த இயக்கத்துக்கு தந்து கூட்டணி கட்சிகளை தொடர் வெற்றிக்கு இழுத்து சென்று கூட்டணியை கலையாமல் பாதுகாத்து புதிய புதிய கட்சிகளை நாள்தோறும் கூட்டணியில் இணைத்துக் கொள்கிற சமிக்ஞைகளை கொடுத்து கொண்டிருக்கிற அவருக்கு அந்த நம்பிக்கையை அளிக்கக்கூடிய சூழலும் களமும் இருக்கிறது. உங்களுக்கு அப்படி ஏதாவது இருக்கா? பாமகவிலேயே ஒரு பிரிவு தான் வந்திருக்கு, ஒரு பிரிவு உங்கள்ட்ட இன்னும் வரல. அந்த பிரிவு என்ன முடிவெடுக்க போகுதுங்கிறத வேறு வேறு விதமாக ஊடகங்களில் செய்தி வெளியாகுது. ராமதாஸ் திமுக ட்ராக் எடுத்து போறது மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு இப்போ. இப்ப இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அப்போ இருக்கிற கட்சி கூட பலமாக உங்களிடம் வரவில்லை, பலம் குறைந்ததற்கு பிறகுதான் உங்களிடம் வந்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் யார் என்பதை தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் உணர்ந்திருக்கின்றன. எனவே வழக்கம் போல தொண்டர்களை ஏமாற்றுகிற வேலையை இப்போதும் எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். மகாராஷ்டிராவின் நகரம் இல்லை, இது சர்வதேச நகரம் அப்படிலாம் உள்ளிட்ட விஷயங்களை பேசியிருக்கிறார் பாஜக முன்னாள் தலைவர் அங்கே மும்பையில். இப்போ இதை வந்து ராஜ் தாக்கரே கண்டிச்சிருக்கிறாரு. அது போலீஸ் கேஸு அந்த வழக்கு அந்த மாதிரி கூட போகுதுன்னு சொல்கிறாங்க. எஃப்ஐஆர் போடுற அளவுக்குலாம் போகுதுங்கிறாங்க. வந்தால் அவரை தாக்குவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க. இவரும் என் மேலே கை வச்சு பார்க்கட்டும், நான் வரேன், இதெல்லாம் சும்மா இதெல்லாம் அப்படின்னு இவரும் பேசுகிறாரு. என்ன நடந்தது? மராட்டிய மாநிலத்துக்கும் நீங்கள் சொல்கிற பாஜகவினுடைய முன்னாள் தலைவருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? ஏற்கனவே நீங்க கர்நாடகாவுக்கு போனீங்க. கர்நாடகால என்ன செஞ்சு கிழிச்சிங்க? இப்ப திடீர்னு மராட்டிய மாநில அரசியலுக்குள்ள தள்ளப்படுறீங்க. அது மராட்டிய மாநிலத்தினுடைய மாநிலம் சார்ந்து இருக்கிற பிரச்சனை, அந்த மாநிலத்தினுடைய உரிமை சார்ந்து இருக்கிற பிரச்சனை. அதை அந்த மாநிலத்தினுடைய தலைவர் ஒருவர் எழுப்புகிறார். நீங்க அங்க போய் அவர்களினுடைய வளையத்துக்குள் நின்று கொண்டு அவர்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லையே. மராட்டிய மாநிலத்திலிருந்து ஒரு தலைவர், பாஜகவினுடைய தலைவர்னே வச்சுக்கோங்களேன், அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து எங்க இங்க தீ பரவட்டும்னு சொல்றீங்களா, முடிஞ்சா என் மேல தீயை பிடிக்க வைங்கன்னு சொல்லி பேசினா தமிழ்நாடு அதை எப்படி எதிர்கொள்ளும்? யோசிச்சு பாருங்க. அப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மொழிக்கு எதிராக அல்லது இந்திக்கு ஆதரவாக வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பேசினால் என்ன விளைவு நேருமோ அதை விட மூர்க்கத்தனமான விளைவுகளை மராட்டிய மாநிலத்தில் சந்திக்கணும். இவருக்கு பழைய கதையெல்லாம் ஞாபகத்துல இருக்காது, இல்ல தெரிஞ்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இவருடைய குருநாதர் BL சந்தோஷ் கிட்ட இவர் கேட்டு தெரிஞ்சுக்கணும் பழைய மராட்டியத்தினுடைய வரலாறு என்ன, மராட்டியத்தில் மொழி எந்த அளவுக்கு வெறியாக மாறி போனது. இங்க இருந்தது இன உணர்வு, இது வேறு.
தமிழ்நாடு போன்ற பக்குவப்பட்ட மொழி போரை முன்னெடுத்தவர்கள் அல்ல. இங்கே நம்மை நாமே மாய்த்து கொண்டோம். அங்க மொழிக்காக பிறருடைய உயிரை எடுத்தவர்கள் அவர்கள். நான் அதனால குறைச்சு மதிப்பிடல அவங்கள குறை சொல்லல. அவர்களுடைய போராட்ட வடிவம் என்பது வேறு. அவருக்கு தெரியாது ராஜ் தாக்கரேவை ஆளாக்கிய, உத்தவ் தாக்கரேவை ஆளாக்கிய பெரியவர் யார் என்று அவருக்கு தெரியாது. காவி உடைதரித்து வந்தவர் அவர் யாருடைய ஆளாக இருந்தார் என்பதும் அவருக்கு தெரியாது. இங்கிருந்த நடிகர் சூப்பர் ஸ்டாரே எனக்கு குருநாதர் அவர்னு சொன்னவர் அவரு. அந்த வழியில் வந்தவர்கள் இன்றைக்கு அந்த போராட்டத்தை முன்னெடுக்க போகிறார்கள். தேவையில்லாமல் மூக்கை நுழைத்து தன்னுடைய உடலில் ஏதாவது காயங்களை ஏற்படுத்தி கொண்டு வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இல்ல அங்கேயும் ஒரு தமிழர்கள் தொடர்ந்து வசிக்கிறாங்க, அவங்களுக்கான உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லங்க, நான் என்ன கேட்கிறேன், அங்க தமிழர்களினுடைய நிலைப்பாடு என்ன? நீ இங்கிருந்து போய் பேசுற இல்லையா, அங்கேயும் தமிழர்கள் வசிக்கிறாங்க, நான் தமிழர்களுடைய உணர்வை வெளிப்படுத்த, நீ அங்க இருக்கக்கூடிய தமிழர்களினுடைய உணர்வை வெளிப்படுத்தணும். ஏற்கனவே மராட்டிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மராட்டிய மொழி பேசுகிற மொழி வெறி கொண்டிருப்பவர்கள் தமிழர்கள் மீது கொடூரமான தாக்குதல்களை நடத்துறாங்க. இப்ப நீ போய் அங்க பேசிட்டு வருவதன் மூலமாக அல்லது இங்கிருந்து கொண்டு அந்த மாநிலத்துக்கு எதிராக பேசுவதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இன்னும் கூடுதலான நெருக்கடிக்கல்லவா ஆளாவார்கள். அப்ப நெருக்கடிக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழலை தமிழர்களுக்கு அங்க ஏற்படுத்திட்டு நான் தமிழர்களுடைய நிலைப்பாட்டை பேசுறேன்னா நீங்க என்ன தமிழர்களுடைய ரெப்ரசன்டேஷனா? நீங்க என்ன தமிழர்களுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியாக இருக்கீங்களா? அங்க உங்களுக்கு அந்த மாநிலத்துக்கு என்ன சார் சம்பந்தம்? முதல்ல நீங்க இந்தியாவுக்குள் இருக்கீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்தியாவுக்குள் இருந்து கொண்டே மராட்டிய மொழியை மிதிக்கிற வேலையை ஒன்றிய அரசு செஞ்சா எங்களுக்கு எதுக்கு இந்தியான்னு கேட்கறாங்க. இப்ப அவங்க நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? உங்களுடைய நிலைப்பாடு என்ன அந்த விவகாரத்துல? எனவே இவருடைய குரல் தமிழர்களுடைய குரலாக அல்ல, தமிழர்களுக்கு எதிரான குரல். அங்க இருக்கக்கூடிய தமிழர்களினுடைய நிம்மதியை கெடுக்கிற வகையில் அமைந்திருக்கிற குரல் என்றுதான் சொல்ல வேண்டும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.